திமுக மீது தமிழக மக்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கோபம் அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. திமுக மீதான கோபம் பாஜகவுக்கு சாதகமான முறையில் திரும்பியுள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் தகவல். சனாதனத்தை ஒழிக்க நினைக்கும் கட்சியுடன் காங்கிரஸ் ஒன்றாக இருப்பது ஏன் என பிரதமர் கேள்வி. ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டதால் எதிர்க்கட்சியிடம் இருந்த ஒரே அரசியல் ஆயுதம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மா பாரத் திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. தேசத்தின் வளர்ச்சிக்காக மோடியின் கேரண்டி என்ற பெயரில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை உள்ளதாக பாலக்காடு பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்திற்கான தொலைநோக்கு பார்வைகள் பாஜக சங்கல்ப பத்திரத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கருத்து. கடந்த 10 ஆண்டு சாதனைகள் ட்ரெய்லர் மட்டுமே என்றும் வரும் ஆண்டுகளில் மேலும் பல சாதனைகள் நிகழ்த்தப்படும் என்றும் உறுதி. தேர்தலுக்கு பின்னர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும், அதற்கு நான் கேரண்டி. நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி உறுதி. தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் அண்ணாமலை உட்பட 300 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த விவகாரம். இரவு 10 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். இந்தியாவில் தமிழை வளர்க்காத பிரதமர் மோடி உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையங்கள் நிறுவப்படும் என்று கூறுவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வைகுண்டத்திற்கு வழி கேட்டதை போன்று உள்ளது. மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் கடும் விமர்சனம். நாகர்கோவிலில் வீடு வீடாக சென்று செண்டை மேளங்கள் அடித்து வாக்கு சேகரித்த பொன் ராதாகிருஷ்ணன். தோளில் மேளத்தை சுமந்தபடி வாசித்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பிரச்சாரம். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் பயங்கரவாதியை போன்று நடத்துகிறார்கள். திகார் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசிய பின் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றச்சாட்டு. சிறையில் கடும் குற்றவாளிகளுக்கு கிடைக்கும் வசதிகள் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்காதது வருத்தமளிப்பதாகவும் கருத்து. சென்னை சென்ட்ரலில் இருந்து 1.5 வயது குழந்தை கடத்தப்பட்ட விவகாரம். எண்ணூர் பகுதியில் குழந்தையை விற்பனை செய்ய கொண்டு வந்த 2 பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர்கள். சல்மான்கான் வீட்டுக்கு வெளியே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுக்கு பொறுப்பேற்றார் நிழல் உலக தாதா அன்மோல் பிஷ்னோய். துப்பாக்கி சூடு ட்ரெய்லர் தான் என்றும் சல்மான்கானுக்கு இது முதலும் கடைசியுமான எச்சரிக்கை எனவும் மிரட்டல். கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம். 10 கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாக வாகன அணிவகுப்பு, வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு. பாஜக தேர்தல் அறிவிப்பில் புதிய அறிவிப்புகள் ஏதுமில்லை என்று ப. சிதம்பரம் விமர்சனம். பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வேண்டுமென்றே பாஜக ஒத்தி போட்டதாக குற்றச்சாட்டு. குழாய்கள் மூலம் குடிநீர் தர முடியாதவர்கள் கேஸ் தருவதாக கூறுவது வேடிக்கை. பாஜக தேர்தல் அறிக்கையை விமர்சித்து ப. சிதம்பரம் பேட்டி. பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜகவால் ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியாது. பாஜகவின் தேர்தல் அறிக்கை எந்த பலனையும் தராது என வைகோ கருத்து. அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு மக்கள்தான் வாரிசு என எடப்பாடி பழனிசாமி கருத்து. மக்களை குடும்பமாக கருதுவதால் தான் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக தீட்ட முடிந்ததாகவும் காஞ்சிபுரத்தில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் பேச்சு. அதிமுக ஆட்சியின் குடிமராமத்து பணிகளால் மழைக்காலத்தில் நீரை சேமித்து கோடை காலத்தில் பயன்படுத்த முயன்றதாக இபிஎஸ் தகவல். அத்திவரதர் தரிசனத்தை கையாண்ட விதம்தான் அதிமுக ஆட்சியின் நிர்வாக திறமை சான்று என்று கருத்து. பாஜக தேர்தல் அறிக்கையில் கைத்தறி தொடர்பான எந்த திட்டமும் இடம்பெறவில்லை என இபிஎஸ் கருத்து. பட்டுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தில் நெசவாளர்களை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருப்பதாக இபிஎஸ் கருத்து. 3 ஆண்டுகளில் வேலையோ வருமானமோ இல்லாத நிலையில்
விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்வதால் மக்கள் படாத பாடுபடுவதாகவும் பேச்சு. கோத்தகிரி வெஸ்ட் புரூக் பகுதியில் பாஜக வேட்பாளர் எல் முருகனின் கார் சோதனை. பிரச்சாரத்திற்கு சென்ற எல் முருகனின் காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பாஜக வேட்பாளர் எல் முருகன். படுகர் இன மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு ஊழல் வழக்கு. கவிதாவிற்கு வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் நாளை மறுநாளுடன் ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் உச்சகட்ட பிரச்சாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.